வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு டிசம்பர் மாசம் 11ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற பொருளை கட்டி உங்க பர்ஸ்ல நீங்க வச்சாலே போதும். உங்க பர்ஸ் கிழிஞ்சு போற அளவுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்குமே உடனடி பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். நாளைய நாள் நமக்கு ஒரு அபூர்வமான நாளா இருக்கு. நாளைக்கு நமக்கு புதன்கிழமை. இது புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய நாள்னே சொல்லலாம். புதன் கிரகத்தோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அது மட்டும் இல்லாம புதன்கிழமை நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல நமக்கு ஏகாதசி திதி இருக்கு. இந்த ஏகாதசி திதி நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நைட்டு 1:13 ஆரம்பமாகி நாளைக்கு நைட்டு 10:54 வரைக்கும் இருக்கு. அந்த வகையில நாளைய நாள் ஃபுல்லாவே நமக்கு ஏகாதசி திதி இருக்கு. கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். ஏன்னா இந்த கார்த்திகை மாசம் சிவபெருமான், முருகப்பெருமான், அது மட்டும் இல்லாம ஐயப்பனோட வழிபாட்டுக்கு மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு மாசமா இருக்கு. இத பத்தி கார்த்திகை மாசத்துக்கான முதல் நாள்ல நான் கொடுத்திருந்த வீடியோலயே சொல்லியிருக்கேன். இந்த கார்த்திகை மாசத்துல மகாவிஷ்ணுவுக்கு துளசி இலைகளால அர்ச்சனை செஞ்சு நாம சமர்ப்பிக்க கூடிய ஒவ்வொரு துளசி இலைகளும் ஒவ்வொரு அஸ்வமேத யாகம் செஞ்ச பலனை நமக்கு கொடுக்கும்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த கார்த்திகை மாசம் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைய நாள்ல வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி, அதுவும் புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த ஏகாதசி திதி இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த நாள்ல பல அற்புதமான சேர்க்கைகள் இருக்கு. அது என்னன்னு ஒவ்வொன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல நாளைக்கு நமக்கு 11:11 சேர்க்கை இருக்கு. நாளைக்கு தேதி 11. அடுத்ததா இந்த ஏகாதசி திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 11வது திதி. அந்த வகையில 11:11 சேர்க்கை இருக்கு. இந்த 11:11 ஏஞ்சல் நம்பர் நல்ல ஒரு ஆரம்பத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைய நாள்ல 8:8 சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு தமிழ் தேதி கார்த்திகை மாசம் 26. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 6ஐயும் சேர்த்தா நமக்கு 8 நம்பர் வரும். அடுத்ததா இந்த வருஷம் 2024. இதுல இருக்கக்கூடிய 2, 2, 4 இதை ஆட் பண்ணாலும் நமக்கு 8 நம்பர் தான் வரும். அந்த வகையில 8:8 சேர்க்கையும் இருக்கு. இப்படி புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி, அதுவும் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி திதி, அடுத்ததா 11:11 சேர்க்கை, 8:8 சேர்க்கை. இப்படி இந்த நாள் நமக்கு ஒரு அபூர்வமான நாளா இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஸ்பெஷலான சேர்க்கை நாளைய நாள்ல இருக்கு. இத பத்தி அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள் நமக்கு திரும்பி வராதுன்னு சொல்லலாம். பொதுவா புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி திதியே எல்லா மாசத்திலையும் நமக்கு வராது. அது கூட சேர்த்து இந்த 8:8 சேர்க்கை, 11:11 சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்கும் நாம செய்ய வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள், பெண்கள் யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. அதாவது நீங்க இந்த பரிகாரத்தை உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் செய்யலாம். இந்த பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட நபருக்காக நீங்க செய்ய வேண்டாம். பொதுவா உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், உங்க வீட்ல ஐஸ்வர்ய
ஐஸ்வர்யம் நிறைஞ்சு இருக்கணும், தன தானியங்கள் சேரணும், இந்த மாதிரியான வேண்டுதலுக்காக நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வரக்கூடிய புதன்ஹோரை நேரத்துல நீங்க செய்யலாம். அதாவது நாளைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நமக்கு புதன்ஹோரை நேரம் இருக்கு. நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இந்த புதன்ஹோரை நேரம் இருக்கு. இதுல நைட்டு வரக்கூடிய புதன்ஹோரை ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைமா இருக்கு. ஏன்னா நாளைய நாள்ல நமக்கு 8 சேர்க்கையும் இருக்கிறனால இந்த 8ங்கிற நம்பரும் அந்த நேரத்துல நமக்கு ஆக்டிவேட் ஆகும். புதன் கிரகத்தோட எனர்ஜியும் நமக்கு ஆக்டிவேட் ஆகும். அதனால நாளைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு பாருங்க. இந்த நாள்ல இன்னும் ஒரு ஸ்பெஷலான டைம் இருக்குன்னே சொல்லலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைய நாள்ல 11:11ங்கிற சேர்க்கை இருக்கிறனால நாளைக்கு காலையில 11 மணி 11 நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி நைட்டு 11 மணி 11 நிமிடங்களுக்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம். இதுல காலையில வரக்கூடிய 11:11ங்கிறது பெஸ்டான டைமா இருக்கு. இந்த நேரத்துல நீங்க செய்யும் போது நிச்சயமா பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்படும். இப்ப நான் சொன்ன டைம்ல ஏதாவது ஒரு டைம்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நான் சொன்ன எந்த நேரமும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பரவாயில்ல, நாளைய நாள்ல நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப கூட இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். சரி, இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு 5 கிராம்பு தேவைப்படும். இந்த 5ங்கிற நம்பர் புதன் கிரகத்துக்கு உகந்தது. மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலைமையில இருக்கக்கூடிய கிராம்பா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த கிராம்புக்கு பணவசிய சக்தி அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரியான வாசனை வீசக்கூடிய இடங்கள்ல மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் நிரந்தர வாசம் செய்வாங்க. அந்த வகையில நாளைய நாள்ல 5 கிராம்பை வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம். அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் சிகப்பு நிற நூல் நமக்கு தேவைப்படும். உங்ககிட்ட சிகப்பு நிறத்துல நூல் இல்லைன்னா வெள்ளை நிற நூலை எடுத்து அதுல லேசா குங்குமத்தை தடவி விட்டுக்கோங்க. நீங்க குங்குமத்தை தண்ணீர்ல கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீர்ல நனைச்சு எடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. அந்த நூல்ல அப்படியே குங்குமத்தை லேசா உங்க கையில ஈரத்தை தொட்டு நீங்க தேய்ச்சி விட்டா கூட போதுமானது. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள். இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே செய்யலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஏதோ ஒரு பண கஷ்டம் இருக்கு, ஏதோ ஒரு பண தேவை இருக்கு. அதனால எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்கு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம். நீங்க செய்கின்ற தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம். தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த கிராம்ப உங்க பர்ஸ்ல வைக்கிறதுக்கு பதிலா நீங்க வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல கல்லாப்பெட்டியில கூட வச்சுக்கலாம். அடுத்ததா செய்கின்ற வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. தேவையான பொருட்களை பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே சொல்ற மாதிரி உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 கிராம்பையும் ஒன்னா சேர்த்து எடுத்துக்கோங்க. நீங்க எடுத்து வச்சிருக்கிற நூலை வச்சு இந்த 5 கிராம்பையும் ஒன்னா சேர்த்து நீங்க கட்டிக்கோங்க. இப்படி கட்டினதுக்கு அப்புறமா தேவையில்லாத நூலை கட் பண்ணி விட்டுட்டு இந்த கிராம்ப உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால நீங்க மூடிக்கோங்க. இப்படி மூடினதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரத்துக்கு சொல்லுங்க. அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். பிளத்தோரா கவுண்ட். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன், பிளத்தோரா கவுண்ட். இப்போ இந்த ஸ்விட்ச் வேர்டை பத்தி ஏற்கனவே 2-3 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த கவுண்ட்ங்கிற ஸ்விட்ச் வேர்டு கண்டிப்பா எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கொடுக்கும். அதனால நாளைக்கு தவறாம ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த ஸ்விட்ச் வேர்டை குறைஞ்சது 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சொல்லுங்க. மறக்காம உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் கிராம்பு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்விட்ச் வேர்டு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு நிமிஷம் இந்த கிராம்பு பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கற மாதிரியும் உங்க பர்ஸ்ல பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி கற்பனை பண்ணி பார்த்துட்டு இந்த கிராம்ப பர்ஸ்ல நீங்க வச்சிருங்க. கட்டாயமா பர்ஸ்ல
10 ரூபாய் பணமாவது இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. இப்படி வச்சிருக்கக்கூடிய இந்த கிராம்பை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை. இது 3 மாசம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கலாம். 3 மாசம் கழிச்சு இந்த கிராம்பை எடுத்து கால்படாத இடத்துல நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். நாளைய நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா பல மடங்கு பணத்தை உங்களுக்கு ஈர்த்து கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.